வாழ்க வளத்துடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூ. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இவங்க மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஃபவுண்டட் 1982. இவங்க வெல்டிங், கன்சியூமபிள், வியர் பிளேட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது கூட ஹெவி மிஷினரிஸ் ஃபார் கோர் இண்டஸ்ட்ரீஸும் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட 4 மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இவங்க ஸ்பெஷல் பர்பஸ் வெல்டிங் எலக்ட்ரோட்ஸாக பண்ணுறாங்க. ஃப்ளக்ஸ் கார்டு ஒயர், வியர் பிளேட்ஸ் அண்ட் வியர் பார்ட்ஸ் பண்ணி தராங்க. இவங்க வந்து ஹெவி மிஷினரி ரிப்பேர் அண்ட் ரீகண்டிஷனிங் சர்வீஸும் பண்ணி தராங்க. அது கூடயே வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ், வியர் ப்ரொடெக்ஷன் பவுடர், அப்புறம் வெல்டிங் கட்டிங் மிஷின்ஸும் பண்ணுறாங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் சூப்பர் கண்டிஷனிங் ப்ராசஸ் மற்றும் சர்ஃபேஸ் ட்ரீட்டட் மெஷின் காம்பனன்ட்ஸ் மூலமாக வியர் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை எலிமினேட் பண்ணி இவங்களுடைய ப்ரொடெக்ஷன் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சேல்ஸ் டேட்டா பார்ப்போம். இவங்க டொமஸ்டிக் மற்றும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. டொமஸ்டிக்கில் 2024 பார்த்தீங்கன்னாக்கா 89.75, எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10.25. 2023 டொமஸ்டிக் வந்து 87.94, எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 12.06. 2022 டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா 9.74, எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 8.26. ஸோ டொமஸ்டிக்கில் ஒரு நல்ல சேல்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. செக்டார் வைஸ் சேல்ஸ் டேட்டா பார்ப்போம். இவங்களுக்கு சிமெண்ட், இன்ஜினியரிங் அண்ட் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டிஜிட்டில் இருக்குது. பவர் அண்ட் சுகரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்லேருந்து 36.66, அடுத்து இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 13.92, ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா 12.92, பவரில் 7.31 அண்ட் சுகரில் பார்த்தீங்கன்னா 4.47. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 3 செக்டர் நல்ல ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. ஜியோகிராஃபிக்கல் வைஸ் டொமஸ்டிக் ரெவன்யூ பார்ப்போம். வெஸ்ட் சைடு இவங்களுக்கு 2024 14.48, சவுத் சைடு 22.81, நார்த் சைடு 15.84, ஈஸ்ட் சைடு 14.79, சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா 21.84. இவங்களுக்கு வந்து எல்லா சைட்லேயும் வந்து ஓரளவுக்கு டபுள் டிஜிட்டில் தான் இவங்களோட ரெவன்யூ வந்து இருக்குது. இது ஒரு நல்ல விஷயந்தான். பியர் கம்பேரிசன் பார்ப்போம். இவங்க கூட 2 பேர் இருக்காங்க, அக்கார்ட் வெல்டிங் லிமிடெட், அப்புறம் ஏஐஏ இன்ஜினியரிங் லிமிடெட். இவங்க வந்து 3வது இடத்துல தான் இருக்கிறாங்க பியர் கம்பேரிசனில். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இவங்களுடைய அசெட் வந்து 2022 189.55 இருந்தது. 2024 275.59. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2022 208.75, 2024 285.56. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2022 17.05, 2024 30.8. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 117.34 2022 இருந்தது. 2024 பார்த்தீங்கன்னா 163.03 வரை வந்திருக்காங்க. டோட்டல் பாரோயிங் பார்த்தீங்கன்னாக்கா 2022 24.6 இருந்திருக்காங்க. 2023 இன்க்ரீஸ் ஆகி 48.09 வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திரும்பி குறைஞ்சி 2024 34.44 வரையும் குறைச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, நல்ல விஷயந்தான். கேபிஐ பார்ப்போம். எபிட்டா 473.88 2024, எபிட்டா மார்ஜின் வந்து 17.04. எபிட்டா மார்ஜின் 10%க்கு மேலே இருந்தாலே நல்ல கம்பெனி நம்ம எடுத்துக்கலாம். ஆர்ஓசிஇ 20.63, ஆர்ஓஇ 18.52. ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசியும் பக்கத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் 15%க்கு மேலே இருக்குது. ஸோ 15%க்கு மேலே இருந்தாலே அந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனியை நம்ம எடுத்துக்கலாம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.18, 1 கீழே இருந்தாலே அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான். இபிஎஸ் பிஃபோர் ஐபிஓ வந்து 10.99, போஸ்ட் ஐபிஓ வந்துட்டு 8.23, பிஇ ரேஷியோ 15.28, போஸ்ட் ஐபிஓ வந்து 20.41. ஆப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூ பார்த்துருவோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட 4வது மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்யர்மெண்ட்டுக்காகவும் புதுசாக ஒரு பிளான்ட் வந்து நாக்பூரில் செட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஐபிஓக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஓ டைம்லைன் பார்த்துருவோம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 26, க்ளோஸ் ஆகிறது வந்து செப்டம்பர் 30, பேசிக் அலாட்மெண்ட் வந்து அக்டோபர் 1, லிஸ்டிங் வந்து அக்டோபர் 4. ஐபிஓ டீட்டெயில் பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, ப்ரைஸ் பேண்ட் வந்து 159 168, லாட் சைஸ் வந்து 88, டோட்டல் இஷ்யூ பார்த்தீங்கன்னாக்கா 158 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயும் பண்ணுறாங்க. ஐபிஓ லாட் சைஸ் பார்த்துருவோம். ரீட்டைலில் வந்து ஒரு லாட்டுக்கு 88 ஷேரு, அமௌண்ட் வந்து 14,784.
மேக்ஸிமம் 13 லாட் நீங்கள் புக் பண்ணலாம். 1,92,192 ரூபா தேவைப்படும். ஐபிஓ ரிசர்வேஷன் பார்த்துருவோம். QIBயில் வந்து 50%, ரிட்டைலில் வந்து 35%, NIIயில் வந்து 15%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்ப்போம். ப்ரொமோட்டர் வந்து 93.10 பிஃபோர் ஐபிஓ. ஆஃப்டர் ஐபிஓ அவங்க கொடுத்தாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துருவோம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 80 ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 248 ரூபாய். 47.62%க்கு அதிகமாக லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.